Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடை அரிசி மாவுல நம்ம மணி கொழுக்கட்டை கார மணி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க நான் வந்து ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ இதல நான் 1 கப் மெஷரிங் கப்ல கடை மாவு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இத வந்து 1 கப் அளவுக்கு இதல சேர்த்தறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறலாம். போட்டுட்டு இது நல்லா அந்த உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் மாவு நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் உருட்டினதெல்லாம் அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு வேஷ்டி துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ கார கொழுக்கட்டைக்கு நாம் ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இது செவக்கட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொட்டி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் அதை தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காய்க்கு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கார மணி கொழுக்கட்டையும் ரெடிங்க.